திமுக, பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லும்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஆர்கானிக் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொரு தடவை அதை வாசிக்கும் போதும் புது புது கருத்து, புது புது இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம கிடச்சி நம்ம ஆச்சரியப்பட்டுட்டே இருப்போம். அப்படி தான் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெட்டு அதை செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து நமக்கு புரியும். இந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து வந்து தமிழாற்றுப்படைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி உலகத்தில் வரலாறுங்க ஒரு 500-1000 வருஷமாக காலத்தை கடந்து வந்து நிற்கக்கூடிய புத்தகம் ஒரு 10 புத்தகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பகவத்கீதை, பைபிள், குரானு, கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு பட்டியலிட்டு 10வது புத்தகமாக திருக்குறளை சொல்லுவார். அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகம், பைபிளோ, குரானோ, பகவத்கீதையோ, கிரேக்கத்தோட புத்தகமோ, இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் பின்னாடி தாங்கி பிடிக்க வரலாற்று நெடுகிலும் மதம்ன்ற அடையாளம் இருந்துச்சு. ஆனால் எந்த மத அடையாளம், எந்த மத பின்புலமும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு புத்தகம்னா அது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த இதை வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த புத்தகம் மாதிரி தான் திமுகங்கிற இயக்கமும். ஏன் அப்படின்னா, திமுகங்கிற இயக்கம் வந்து இன்னைக்கு யாரோட போட்டி போடுது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி, தம்பி சூர்யா சொன்னது மாதிரி எந்த ஒரு அறம், ஒரு நேர்மையே இல்லாத ஒரு சர்வாதிகார கட்சி பாஜக. அதோடு சேர்ந்து வேற என்னென்ன கட்சிகள்லாம் இங்கே நம்மளோட பயணிக்குதுன்னா, மேலே அக்காலி தளம் இருக்குது, அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி இருக்குது, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சி இருக்குது, சிவசேனா இருக்குது. இப்படி பல்வேறு கட்சிகள் இந்தியாவில் நம்மளோட பயணிக்குதுங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் தாங்கி பிடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறதுக்கோ மதம் இருக்குது, ஜாதி இருக்குது, அவங்களுக்கான ஒரு அடையாளம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அறம் மட்டுமே, சுயமரியாதை மட்டுமே, தமிழ் மொழி மட்டுமே அப்படின்னு சொல்லி தமிழக மக்களோட நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கையில் பயணிக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது.